தளபதி விஜயோட கில்லி படம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகி வசூல்ல கலக்கிட்டு வருது. ஒரே வாரத்துல 20 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு புது படங்களுக்கு இணையா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல அசத்திட்டு வருது. ஆரம்பத்துல காதல் படங்களை நடிச்சுட்டு வந்த விஜய்க்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா மிகப்பெரிய அந்தஸ்து உருவாக்கி கொடுத்த படம் கில்லி தான். மேலும் அவருடைய கெரியர்ல முதல் முறையா 50 கோடி வசூல் செஞ்ச படமும் கில்லி தான். இப்படி பல சாதனைகளை கொண்ட கில்லி படத்தை பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். தூள் படத்தோட மெகா ஹிட்டுக்கு அப்புறமா விஜய் இயக்குனர் தரணி கூட்டணி சேர்ந்து ஒரு படம் பண்ண முடிவு பண்ணாங்க. அந்த சமயம் மகேஷ் பாபு நடிப்புல ஒக்கடு படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்த இயக்குனர் தரணி புது கதைக்கு பதிலா இந்த படத்தை விஜய் வச்சு ரீமேக் பண்ணா சூப்பரா இருக்கும்னு டிசைட் பண்றாரு. விஜய்க்கும் ஒக்கடு படம் பிடிச்சதுனால இமிடியேட்டா அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்க சொல்லிட்டாரு. இப்படி உருவான படம் தான் கில்லி. ரீமேக் படம்னாலும் ஒரிஜினல் வெர்ஷன்ல இருந்து பல காட்சிகளை இயக்குனர் தரணி தமிழ்ல மாத்திருப்பாரு. குறிப்பா சொல்லணும்னா தெலுங்குல மகேஷ் பாபுவோட அப்பா அவர் கபடி விளையாடுறதை என்கரேஜ் பண்ணுவாரு. ஆனா தமிழ்ல அப்பாவுக்கு தெரியாம விஜய் கபடி விளையாடுறது மாதிரி சூப்பரா மாத்திருப்பாங்க. அதே மாதிரி தெலுங்குல வில்லன் பிரகாஷ் ராஜ் தனலட்சுமிக்கு செல வச்சு கும்பிடுறது மாதிரி சில கிரிஞ்சான சீன்ஸ்லாம் இருக்கும். ஆனா இயக்குனர் தரணி அதையெல்லாம் தமிழ்ல ரொம்பவே ஸ்மார்ட்டா மாத்தி சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளேவா கில்லி படத்தை உருவாக்கி இருப்பாரு. விஜயை போலவே நடிகை திருஷாவுக்கும் கில்லி படம் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவை கொடுத்துச்சு. தனலட்சுமின்ற கேரக்டர்ல இந்த படத்துல திருஷா ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த கேரக்டருக்கு தரணி சூஸ் பண்ண ஹீரோயின் திருஷா இல்லைங்க. வில்லன் அன்பே சிவம் படங்கள்ல நடிச்ச கிரண் ரத்தோட தான் தனலட்சுமி கேரக்டருக்கு தரணி சூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா சில காரணங்களால அவங்க நடிக்க முடியாம போக கடைசி நிமிஷம் அந்த ரோல்ல திருஷா நடிச்சு ஐகானிக்கா மாறினாங்க. அதே மாதிரி இந்த படத்துல விஜயோட அம்மா அப்பாவா நடிக்க ஆரம்பத்துல பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் கிட்டையும் நடிகை ஊர்வசி கிட்டையும் பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே நடிக்க மறுக்க பின்ன அந்த ரோல்ல ஆஷிஷ் வித்யார்த்தியும் ஜானகியும் நடிச்சிருப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா தளபதி விஜய்க்கும் ஜானகிக்கும் ஒரே வயசு தான். இருந்தாலும் இந்த படத்துல விஜய்க்கு அம்மாவா அவங்க நடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் தமிழ்ல கபடியை மையமா வச்சு பெருசா படங்கள் வெளிவந்ததில்ல. அதனால கபடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ஆத்தென்டிக்கா வரணும்னு நினைச்ச படக்குழு தளபதி விஜய்க்கு நேரு ஸ்டேடியம்ல ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்தாங்க. மேலும் ஸ்டேட் லெவல் மேட்சை நேர்ல போய் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கபடி காட்சிகளை உருவாக்குனாங்க. ஆனா அப்படி இருந்தும் படத்துல செமிஃபைனல்ல தோத்து ஃபைனல் போற மாதிரி சீன்ஸ் வச்சு சொதப்பி இருப்பாங்க. இந்த படத்தை பத்தி குறை சொல்லணும்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் தாங்க இருக்கு. அந்த அளவு தமிழ் சினிமாவோட கிளாசிக்கா கொண்டாடப்படுற படம் தான் கில்லி. இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.